فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், ரமதானுடைய இரவு நேர காலங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற ஓர் உயர்ந்த நோக்கத்திலே அவனுடைய மார்க்கத்தை படிக்க குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில விடயங்களை விளங்கிக் கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு முஸ்லிம் ஒரு சமூகத்திலே வாழுகின்ற பொழுது, மனிதர்களோடு கலந்து வாழுகின்ற பொழுது பலவிதமான நெருக்கமான உறவுகளையும் தூரமான உறவுகளையும் சந்திக்கின்றான். இப்படிப்பட்ட உறவுகளோடு ஒரு மனிதன் எப்படி நெருக்கத்தை பேண வேண்டும், எப்படி அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், அவர்களுக்குரிய கடமைகள் என்ன என்பது பற்றிய விடயங்களை நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் சமூகமாக வாழுகின்ற பொழுது எங்களோடு உறவாடுகின்ற பலதரப்பட்ட உறவுகளை பற்றி, ஒரு நண்பனோடு எப்படி வாழ வேண்டும், அக்கம் பக்கத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, மாற்று மதத்தவர்கள் எங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலையில் அவர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதே தொடரிலேதான் ஒரு சமூகமாக வாழுகின்ற மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற காலத்திலே அவன் சந்திக்கின்ற மிக முக்கியமான ஒரு சமூகம்தான் தன்னுடைய இரத்த உறவுகள், சொந்த பந்தங்கள் என்ற அந்த உறவு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உறவுகள் என்று சொல்லுகின்ற பொழுது பலதரப்பட்ட உறவுகள் இருந்தாலும் இரத்த உறவு என்பது, சொந்த பந்தம் என்பது இஸ்லாம் அதிகம் வரவேற்றிருக்கின்ற, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிக அழகாகவும் தெளிவாகவும் தந்திருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய இரத்த உறவுகள் யார், எங்களுடைய சொந்த பந்தங்கள் யார் என்பதை சுருக்கமாக நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது தாய் தந்தை என்ற உறவோடு தான் பிறக்கிறான். தாய் தந்தை என்ற உறவு இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வர முடியாது என்ற அடிப்படையை பெற்றோர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே,
இப்படி பெற்றோர் என்ற அந்த உறவின் மூலம் உலகத்துக்கு வந்த மனிதன் அந்த பெற்றோரின் வழியாக ஒரு சில இரத்த உறவுகளை சந்திக்கிறான். அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய உடம்பில் ஓடுகின்ற அந்த இரத்தம் யாருடைய உடம்பிலெல்லாம் ஓடுமோ அவர்களை நாங்கள் இரத்த உறவுகள் என்ற அந்த அடிப்படையிலே நோக்குவோம். என்னுடைய உடம்பிலே என்னுடைய தந்தையின் இரத்தம் ஓடுகிறது என்றால், என்னுடைய தாயின் இரத்தம் ஓடுகிறது என்றால், அதே போன்றுதான் என்னுடைய தந்தையில் அவருடைய தந்தை தாயுடைய இரத்தம் ஓடும், என்னுடைய தாயில் அவருடைய தந்தை தாயுடைய இரத்தம் ஓடும். எனவே அந்த அடிப்படையில் எங்களுக்கு நெருக்கமான உறவுகளாக தாயோடு தாய்க்கு சொந்தக்காரர்களாக, தாய்க்கு பெற்றோர்களாக இருந்தவர்கள், தந்தைக்கு பெற்றோர்களாக இருந்தவர்கள், அந்த உறவுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அவர்கள் எங்களுடைய நெருக்கமான உறவுகளாக இருப்பார்கள். அதே போன்று எங்களுடைய தாய்க்கும் எங்களுடைய தந்தைக்கும் எங்களோடு சேர்ந்து பிறந்த உறவுகள் இருப்பார்கள். நாங்கள் சகோதர சகோதரிகள் என்று சொல்வோம். நானா தம்பி அக்கா தங்கை என்ற உறவை நாங்கள் சொல்லுவோம். எங்களுடைய உடம்பில் ஓடுகிற அதே இரத்தம் அவர்களுடைய உடம்பிலும் ஓடுகிறது. அவர்களும் எங்களுக்கு நெருக்கமான இரத்த உறவுகளாக இருக்கிறார்கள். அதே போன்று என்னுடைய உடம்பிலே ஓடக்கூடிய இரத்தம் என்னுடைய பிள்ளைகளுக்கு வரும். அந்த அடிப்படையில் மகன் மகள் பேரப்பிள்ளைகள் என்ற உறவுகள் எங்களுடைய இரத்த உறவுகளாக மாறும். அதற்கு அடுத்த கட்டமாக எங்களுடைய இரத்த உறவின் அடுத்த கட்டத்தை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், எங்களுடைய தாயோடு உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். மாமா என்ற உறவை சொல்லுவோம். எங்களுடைய தாயின் சகோதரிகளுக்கு சின்னம்மா பெரியம்மா, சாட்சி பெரியம்மா என்ற உறவை சொல்லுவோம். எங்களுடைய தந்தையோடு பிறந்த உறவுகள் மாமி என்று சகோதரிக்கு சொல்வோம். அவர்களுடைய நானா தம்பி அக்கா அண்ணன் தம்பிக்கு சாச்சா சித்தப்பா பெரியப்பா என்ற உறவை சொல்லுவோம். இந்த உறவுகள் எங்களோடு இரத்தத்தில் சேரக்கூடிய உறவுகள். அந்த உறவுகளை இஸ்லாம் அதிகம் மதிக்க சொல்லுகிறது. அதே போன்று அவர்களுக்கு பிறந்த பிள்ளை குட்டிகள் இருக்கிறார்கள். அவர்களும் எங்களுடைய இரத்த உறவின் அடுத்த கட்டத்திலே எங்களோடு வந்து சேர்ந்து கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட இந்த இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பதை இஸ்லாம் எந்த அளவுக்கு வரவேற்றிருக்கிறது என்று நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், அல்லாஹ் அல் குர்ஆனிலே இந்த உலகத்துக்கு மனிதர்கள் படைத்த வரலாற்றை பற்றி சொல்லுகிற நேரம் சூரத்து நிசாவுடைய 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த உங்களுடைய ரப்பான அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து நடவுங்கள். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஒரே ஆத்மாவிலிருந்து அதற்கான ஜோடியை அல்லாஹ் படைத்து வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரம் வனிசாஆ, அந்த இருவரிலிருந்து அதிகமான ஆண்களையும் அதிகமான பெண்களையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் பரவச் செய்தான். இந்த உறவுகளை பற்றி சொல்கிற பொழுதுதான் வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எந்த அல்லாஹுவை முன்னிறுத்தி நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்வீர்களோ அந்த அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், வல் அர்ஹாம், இரத்த உறவுகளையும் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த வசனம் சொந்த பந்தங்கள் இரத்த உறவுகளுடைய பெருமதியை எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. எப்படி அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுல்லாஹ் அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். சில நேரம் மனிதர்களிடத்தில் ஒரு சில தேவைகளை கேட்கிற பொழுது நாங்கள் எப்படி கேட்போம்? அல்லாஹ்வுக்காக தாருங்கள் என்று கேட்போம், அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள் என்று கேட்போம், அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்போம் அல்லவா?
அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் அர்ஹாம், சொந்த பந்தங்கள் இரத்த உறவுகளையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு துரோகம் இழைப்பது, அல்லாஹ்வுக்கு அநியாயம் இழைப்பது எப்படி பாவமாக கருதப்படுமோ அதே போன்றுதான் இரத்த உறவுகளை முறித்துக் கொள்வது, சொந்த பந்தங்களுக்கு எதிராக நடப்பது, அவர்களுக்கு துரோகம் இழைப்பது இஸ்லாத்தின் பார்வையில் பெரியதொரு குற்றமாக இஸ்லாம் கருதுவதை நானும் நீங்களும் பார்க்கலாம். அன்பாண்டவர்களே, பாருங்கள், புகாரியிலே 4830 இலக்க செய்தியை பாருங்கள். முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹலக்கல்லாஹுல் ஹல்க, அல்லாஹ் இந்த உலகத்தில் படைக்க வேண்டிய படைப்பினங்களை எல்லாம் படைத்து, ஃபலம்மா ஃபரக மின்ஹு, படைத்து முடிந்தவுடனே, காமத்திர் ரஹீம், இந்த சொந்த பந்தம் என்று சொல்லப்படுகிற இந்த இரத்த உறவு இருக்கிறதே, குடல்வாய் ஜனங்கள் என்று சொல்வோம், அந்த சொந்த பந்தம் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழும்பி நிற்கிறது. அல்லாஹ்வை பார்த்து அது சொல்கிறது, கொஞ்சம் பொறுமையாக இரு. காலத், அல்லாஹ் அந்த இரத்த உறவுகளை பார்த்து கொஞ்சம் மௌனமாக இரு, பொறுமையாக இரு என்று சொல்கிற பொழுது, அந்த சொந்த பந்தம் என்ற உறவு சொல்கிறது, ஹாதா மகாமுல் ஆஇதி பிக மினல் கத்தியா. இந்த சொந்த பந்தம் என்பது, இரத்த உறவு என்பது, ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது துண்டித்து வாழ்வதிலிருந்து, முறித்து வாழ்வதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ் அதை பார்த்து கேட்கிறான், அலா தரைன அலா தர்தைன அன் அஸ்ல மன் வஸலக் வ அக்தஅ மன் கதஅக். இந்த இரத்த உறவு, சொந்த பந்தத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உன்னை சேர்ந்து நடப்பவர்களை நானும் சேர்ந்து நடக்கிறேன், உன்னை பிரிந்து நடப்பவர்களை, துண்டித்து நடப்பவர்களை நானும் துண்டித்து நடக்கின்றேன், இது உனக்கு விருப்பமா என்று கேட்ட பொழுது, காலத் பலா யா ரப், அந்த சொந்த பந்தம், அந்த இரத்த உறவு அல்லாஹ்விடத்தில் சொல்கிறது, அதை நான் விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஃபதாக்கி, அது உனக்கு இருக்கிறது என்று சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், சொந்த பந்தம் இரத்த உறவு என்பது, அதை ஒரு மனிதன் துண்டித்து நடப்பானாக இருந்தால், அந்த மனிதனை அல்லாஹ் துண்டித்து நடக்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால், அவன் தன்னுடைய இரத்த உறவுகளை, சொந்த பந்தங்களை சேர்ந்து நடக்க வேண்டும். எப்பொழுது அதை பிரிந்து நடப்பானோ, எப்பொழுது அந்த உறவை முறித்து விடுவானோ, அப்பொழுது அல்லாஹ்வுடைய கோபமும், அல்லாஹ்வுடைய சாபமும், அல்லாஹ்வுடைய வெறுப்பும் அவன் மீது இறங்க ஆரம்பித்து விடும். இந்த நபிமொழியை சொன்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இப்படி சொன்னார்கள், இக்ராஉ இன் ஷிஅ்தும், நீங்கள் விரும்பினால் சூரா முஹம்மதுடைய 22வது வசனத்தை ஓதிப்பாருங்கள் என்று சொல்வார்களாம். அந்த வசனம் என்ன சொல்கிறது? ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்த், மனிதர்களே, நீங்கள் இந்த பூமியிலே குழப்பம் விளைவித்து, வதுகத்திஉ அர்ஹாமக்கும், உங்களுடைய இரத்த உறவுகள், உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் துண்டித்து நடப்பீர்களாக இருந்தால், உங்களுடைய உறவுகளை நீங்கள் முறித்து நடப்பீர்களாக இருந்தால், உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், ஃபஅஸம்மஹும், அவர்களை செவிடர்களாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான், வஅமா அப்சாரஹும், அவர்களுடைய பார்வைகளையும் அல்லாஹ் போக்கி விடுவான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் இந்த அல் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றனவா என்ற கேள்வியையும் அல்லாஹ் கேட்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்தை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். பூமியிலே குழப்பம் விளைவித்து
இரத்த உறவுகள் சொந்த பந்தங்களை துண்டித்து நடக்கின்ற பொழுது அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஏற்கனவே அந்த நபிமொழியில் என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? அல்லாஹ் சொல்வதாக, இரத்த உறவை சேர்ந்து நடப்பவர்களை அல்லாஹ் சேர்ந்து நடக்கிறான், இரத்த உறவுகளை முறித்து நடப்பவர்களை அல்லாஹ் வெறுத்து நடக்கிறான் என்றால் இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது? சொந்த பந்தங்கள் இரத்த உறவுகளை துண்டித்து நடக்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான், அவர்கள் மீது சாபமிடுகிறான். அது மட்டுமல்ல, அவர்களுடைய பார்வையை போக்குவான், அவர்களை செவிடர்களாக ஆக்குவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இது ஒன்றில் அகப்பார்வையை போக்குவதாக இருக்கலாம், உள்ளத்தால் சிந்திக்கின்ற அந்த தன்மையை இல்லாமலாக்கலாம். அதனால தான் அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் அல் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவர்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றனவா? சொந்த பந்தங்களை துண்டித்து நடக்கின்ற அந்த மனிதர்கள், இரத்த உறவுகளை விரோதித்து நடக்கின்ற அந்த மனிதர்களுடைய உள்ளங்களுக்குள் குர்ஆனுடைய போதனைகள் இறங்காத அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய அகப்பார்வையை போக்கி விடுவான் என்றால் இது எவ்வளவு பாரதூரமானது. இன்றைக்கு சமூகத்திலே ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் மார்க்கத்தை எடுத்து சொன்னாலும், எவ்வளவுதான் இஸ்லாத்தை எடுத்து சொன்னாலும், எவ்வளவுதான் குர்ஆன் ஹதீஸை போதித்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருவதில்லை. காரணம் என்ன? சொந்த பந்தங்கள் இரத்த உறவுகளை துண்டித்து நடப்பதன் மூலம் அல்லாஹ் அவருடைய உள்ளங்களுக்கு முத்திரை குத்தி விடுகிறான், கண் பார்வையை அகப்பார்வையை போக்கி விடுகிறான், காதுகளை செவிடாக்கி விடுகிறான். என்றால் காதினால் எத்தனை போதனைகளை கேட்டாலும் அதை உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது, கண்ணால் எத்தனை குர்ஆன் வசனங்கள் ஹதீதுகளை வாசித்தாலும் உள்ளம் அதனை ஏற்றுக்கொள்ளாது. எவ்வளவு பாரதூரம் என்று பாருங்கள். எனவே சொந்த பந்தங்களை, இரத்த உறவுகளை, குடும்ப உறவுகளை விரோதிப்பது, எதிர்ப்பது என்பது அது சாதாரண விடயம் அல்ல. எனவே இரத்த உறவுகள் என்றால் யார், சொந்த பந்தங்கள் யார் என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாக எடுத்து காட்டினேன். அந்த உறவுகள் தாய் என்ற உறவாக இருக்கலாம், தாய் வழியிலே வந்த மாமா, சாட்சி, சின்னம்மா, பெரியம்மா என்ற உறவாக இருக்கலாம், தந்தையின் தரப்பிலே வரக்கூடிய அவர்களுடைய சகோதரிகள் மாமி என்ற உறவாக இருக்கலாம், சின்னப்பா பெரியப்பா என்ற உறவாக இருக்கலாம், பெற்றோருக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள், அதே போன்ற ஒரு மகனுக்கு அவருடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், இந்த இரத்த உறவுகள். அதே போன்ற ஒரு மனிதனோடு ஒரு பெற்றோருக்கு பிறந்த சகோதர சகோதரிகள், இவர்களுடைய உறவை பேணாமல், இவர்களுடைய அன்பை பெறாமல், இவர்களோடு ஒன்றி பழகாமல் கோபித்து வாழ்வோமாக இருந்தால், விரோதித்து வாழ்வோமாக இருந்தால், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவோமாக இருந்தால் படைத்தவன் அல்லாஹ்வுடைய வெறுப்பை சந்திக்க வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கை செய்தியை உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு அந்த உறவுகளோடு மிக கவனமாக நடக்க வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், புகாரியிலே 5988 இலக்க செய்தியை பாருங்கள். இன்னர் ரஹீம் சிஜ்னத்தும் மினர் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ரஹீம் என்ற அந்த சொல் இருக்கிறதே, அரபியிலே சொந்த பந்தத்துக்கு ரஹீம் என்ற வார்த்தை பாவிக்கப்படும். அந்த ரஹீம் என்ற சொல் ரஹ்மான் என்ற சொல்லிலிருந்து வந்ததாகும். ரஹ்மான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு பெயர். அந்த ரஹ்மான் என்ற அரபு சொல்லிலிருந்து வந்ததுதான் ரஹீம் என்ற சொல் என்றால் அல்லாஹ் அதற்கு கொடுத்த மதிப்பு என்ன? மன் வசலகி வசல்து வமன் கதஅகி கதஅது. சொந்த பந்தமான உன்னை சேர்ந்து நடப்பவர்களை நான் சேர்ந்து நடக்கிறேன், அதை துண்டித்து நடப்பவர்களை நானும் துண்டித்து நடக்கிறேன் என்றால், அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்துக்கு ஒரு மனிதன் வருவதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம்தான் அவசியம் என்றால், அந்த மனிதர்களோடு உடன் பிறந்தவர்கள், அந்த மனிதர்களோடு சேர்ந்து பிறந்தவர்கள், அந்த மனிதர்களுடைய இரத்த உறவுகள் சொந்த பந்தங்களாக இருப்பவர்களை
அல்லாஹ் தானே ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். அப்படியானால் அல்லாஹ் அந்த உறவை எந்த அளவுக்கு மதிக்கிறான்? அவர்களோடு சேர்ந்து நடக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த மனிதனோடு சேர்ந்து நடக்கிறான். இரத்த உறவுகள், சொந்த பந்தங்களை துண்டித்து நடக்கின்ற பொழுது அல்லாஹ்வும் அந்த மனிதனோடு உள்ள தொடர்பை துண்டித்துக் கொள்கிறான் என்றால் அது எவ்வளவு பாரதூரமானது தெரியுமா? பாருங்கள், புகாரியிலே 5384வது இலக்க ஹதீஸை பாருங்கள். நாங்கள் எல்லோரும் அறிந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபிமொழி, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீமின். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொந்த பந்தங்கள், இரத்த உறவுகளை துண்டித்து நடப்பவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சொந்த பந்தங்களை, இரத்த உறவுகளை துண்டித்து நடக்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு சுவனப்பாக்கியம் இல்லாமல் போகிறது என்றால், இந்த ரமதானை அடைந்திருக்கின்ற நானும் நீங்களும் இந்த ரமதானிலே நோன்பு பிடிக்கிறோம், இரவு தொழுகைகளில் ஈடுபடுகிறோம், இன்ன பிற நல்ல காரியங்களை செய்கிறோம். எதற்காக? சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்பதுதானே ஆசை. அன்பார்ந்தவர்களே, சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆசையில் நானும் நீங்களும் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பதன் மூலம்தான் சுவர்க்கம் நுழையலாம் என்றால், இந்த ரமதானை அடைந்து பல நல்ல காரியங்களை செய்கிற நானும் நீங்களும் எங்களை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? பெற்றோரோடு பேசாதவர்கள் இருப்பார்கள். பெற்றோர்களுடைய உறவுகளான நானா தம்பி, அக்கா தங்கை என்ற உறவுகள், சாச்சா பெரியப்பா, அதே போன்று மாமி மாமா, சின்னம்மா பெரியம்மா என்ற அந்த உறவுகளை பகைத்து வாழ்பவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய இரத்த உறவுகளான சகோதர சகோதரிகளை விரோதித்து வாழ்வார்கள். இப்படி வாழுகிற நிலையிலே நாங்கள் இருந்தால் சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு பேசாதவர்களாக, தன்னுடைய பேர பிள்ளைகளை வெறுத்து கோபித்தவர்களாக வாழுவோம் என்றால் இந்த ரமதானை அடைந்திருக்கிற நானும் நீங்களும் சுவனத்துக்குரியவர்களாக மாற முடியாது. இந்த ரமதானை அடைந்திருக்கிற நானும் நீங்களும் உண்மையிலேயே சுவனத்தை ஆசை வைப்பதாக இருந்தால், நரகத்தை அஞ்சுவதாக இருந்தால், அந்த இரத்த உறவுகளோடு சலாம் சொல்லி உள்ளத்தால் உடன்பட்டு சேர்ந்து வாழ்வோமாக இருந்தால் இந்த ரமதானின் மூலம் சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற முடியும் என்கிற அந்த பாடத்தை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் இரத்த உறவுகளில் யார் யாரோடெல்லாம் பேசாமல் இருக்கிறோமோ அவர்களோடு ஒரு தொடர்பு கொண்டு அவர்களை நேரடியாக போய் சந்தித்து சலாம் சொல்லி அவர்களோடு உள்ளத்தால் உறவாடுவோமாக இருந்தால் மறுமை நாளையில் சுவர்க்கம் போகலாம். இல்லை என்றால் எப்பொழுது மரணம் வரும் என்ற நிச்சயமில்லாத நானும் நீங்களும் எந்த நாளில் மரணிப்போம், எந்த வாரத்தில் மரணிப்போம், எந்த மாதத்தில் மரணிப்போம் என்கிற உறுதி இல்லாமல் வாழுகிற நானும் நீங்களும் திடீரென்று மரணித்து இரத்த உறவுகளை பகைத்த நிலையில் மறுமையில எழுப்பப்பட்டால் எங்களுடைய மறுமை பாக்கியம் எப்படி இருக்கும் என்பதை நிதானமாக சிந்தித்து திடீரென்று மரணம் வருவதற்கு முன்னால் எங்களுடைய உறவுகளை சேர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வினாடியும் நான் மரணிக்கலாம் என்று மரணத்தை எதிர்பார்த்து வாழுகிற நானும் நீங்களும் இரத்த உறவுகளோடு உடனடியாக உள்ளத்தினால் ஒன்றுபடுகிற அளவுக்கு சலாம் சொல்லி பேசி கதைத்து உறவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த உறவுகள் என்பவர்கள் சாதாரண உறவுகளா? இந்த உறவுகளின் பெருமதியை புரிந்து கொள்வதற்காக ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நான் பிறக்கிறேன் என்றால் பிறக்கிற நேரத்திலே பிறந்த அந்த பிள்ளையை பார்த்து, பிறந்த அந்த குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுபவர்கள் தான் அந்த இரத்த உறவுகள். நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் வளர்ந்து ஆளாகி பெரியவர்களான பிறகு எங்களுக்கும் எங்களுடைய சித்தப்பாவுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். எங்களுக்கும் எங்களுடைய பெரியப்பாவுக்கும் இடையில் ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வந்திருக்கும்.
எங்களுக்கும் எங்களுடைய மாமா மாமியுடைய பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு காணி இடத்தகராறு வந்திருக்கும். எங்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் இடையில் சொத்து பிரச்சனை வந்திருக்கும். இப்படி பல பல காரணங்களுக்காக நாங்கள் வளர்ந்து ஆளாகிய பிறகு கோபத்தையும் வெறுப்பையும் உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்து வருகிற பொழுது அந்த உறவுகள் தான் எங்களை பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள், எங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவர்கள். இன்றைக்கு பல பேர் எங்களோடு தொத்திக் கொண்டிருப்பார்கள், உறவாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் அன்றைக்கு நாங்கள் பிறந்த உடனே எங்களை பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள், எங்களை தூக்கி கொஞ்சி விளையாடியவர்கள், எங்களுக்கு அன்பு பாசம் காட்டியவர்கள், எங்களுடைய மலத்தையும் சிறுநீரையும் அசுத்தமாக பார்க்காமல் அதனை சுத்தம் செய்தவர்கள் அந்த உறவுகளாகத்தான் இருப்பார்கள். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு நாங்கள் அதை கண்கூடாக பார்க்கலாம். எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் என்னுடைய பிள்ளையை இரக்கத்தோடும் அன்போடும் உறவு காட்டுகிற உறவு என்னுடைய அக்கா தங்கச்சி என்றால் அந்த பிள்ளைக்கு மாமி என்கிற உறவாக இருக்கும். என்னுடைய நானா தம்பி அந்த பிள்ளைக்கு சாச்சா பெரியப்பா என்ற உறவாக இருக்கும். என்னுடைய தாயின் என்னுடைய மனைவியின் சகோதரிமார் அந்த பிள்ளைக்கு சின்னம்மா பெரியம்மா என்ற உறவுக்காரர்களாக இருப்பார்கள். என்னுடைய சகோதரின் நானா தம்பி அந்த பிள்ளைக்கு மாமா என்ற உறவாக இருப்பார்கள். அன்பாண்டவர்களே, நாங்கள் சிறுபராயத்திலே ஓடியாடி விளையாடுகிற நேரம், இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்களை செய்கிற நேரம், எங்களோடு வலது கைகளாக இடது கைகளாக தோளுக்கு தோள் முட்டு கொடுத்து எங்களோடு பழகியவர்கள் யார்? எங்களுடைய சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள், எங்களுடைய சாச்சா பெரியப்பா சித்தப்பா பெரியப்பாவுடைய பிள்ளைகள், எங்களுடைய மாமா மாமியுடைய பிள்ளைகள். இன்றைக்கு குடும்பங்கள் எல்லாம் விசாலமாகி குடும்பங்கள் எல்லாம் பெரிய குடும்பங்களாக மாறிய பிறகு அந்த உறவுகள் தூர விலகி போயிருக்கலாம். சிறு சிறு பிரச்சனைகளுக்காக எங்களை விட்டும் வெகு தூரம் சென்றிருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்த நாளிலிருந்து சிறு பராயத்தை கடக்கும் வரையில் எங்களோடு ஒன்றி இருந்தவர்கள், எங்களோடு அன்பாக பழகியவர்கள், உலகத்தில் ஏற்பட்ட சிறு சிறு தகராறுகளுக்காக சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக ஒருபோதும் அந்த உறவுகளை வெறுத்து விடக்கூடாது, அந்த உறவுகளை கோபித்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். வஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதனையும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். வபிதில் குர்பா, உங்களுடைய நெருக்கமான உறவுகள், உங்களுடைய இரத்த உறவுகள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், அவர்களோடும் நல்ல முறையில் நடங்கள் என்று அல்லாஹ் அவனை ரப்பாக ஏற்று அவனுக்கு இணை வைப்பு என்ற துரோகத்தை செய்யக்கூடாது என்று அறிவுரை செய்த பிறகு, பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று அறிவுரை செய்த பிறகு, அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிற கட்டளை என்ன? இரத்த உறவுகள் சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள் என்றுதானே அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துன் நிசா 36வது வசனம். அதே போன்று பாருங்கள், சூரத்துல் பக்கராவுடைய 83வது வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேலிய சமூகமான யூதர்களை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் செய்த உடன்படிக்கை என்ன? வஇத் அகத்னா மீசாக பனி இஸ்ராயில், இஸ்ரவேலிய சமூகத்தவர்களோடு நாங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டோம். என்ன உடன்படிக்கை? லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு உபகாரமாக நடக்க வேண்டும். வதில் குர்பா, சொந்த பந்தங்கள் நெருக்கமான அந்த உறவுகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் உடன்படிக்கை செய்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னோடு சக வாழ்க்கை வாழக்கூடிய
அந்த இரத்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை இந்த குர்ஆனுடைய வசனங்களின் மூலம் மிக அழகாகவும் மிக தெளிவாகவும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான் என்றால், அந்த சொந்த பந்தம், அந்த இரத்த உறவுகளின் பெருமதியை விளங்கி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால்தான் அந்த இரத்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் செய்தவர்களாக மாறலாம். அந்த உறவை பேணுங்கள் என்று சொன்ன குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் செய்தவர்களாக மாறலாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய போதனை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையை வைத்து அறிவுரை பெறக்கூடிய, சிந்தித்து பாடம் பெறக்கூடிய அந்த புத்தியுள்ள மனிதர்கள் யார், சிந்தனை தெளிவுள்ள மனிதர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்கிற பொழுது, அல்லாஹ் 13வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி? அஃபமன் யஅலம் அன்னமா உன்ஸில இலைக மின் ரப்பிக்கல் ஹக் கமன் ஹுவ அமா. நபியே, உங்கள் மீது இறக்கப்பட்ட வேதம் இருக்கிறதே, அது அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த வேதம் என்று அறிந்து கொண்டவனும் அதை அறிந்து கொள்ளாதவனும் சமமானவர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப். அறிவுள்ளவர்கள், சிந்தனை தெளிவுள்ளவர்கள் தான் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து பாடம் பெறுவார்கள், அறிவுரை பெறுவார்கள். அந்த புத்தி உள்ளவர்கள், சிந்தனை தெளிவுள்ளவர்களுடைய பண்பு என்ன? அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள். வலா யன்குதூனல் மீசாக், அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முறிக்க மாட்டார்கள். வல்லதீன யஸ்ஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், அவர்களுடைய இன்னொரு பண்பு என்ன? அல்லாஹ் எந்த உறவுகளெல்லாம் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று கட்டளை விட்டானோ, எந்த உறவுகளை எல்லாம் கட்டி காக்க வேண்டும், பேண வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இட்டானோ, அந்த உறவுகளை அவர்கள் சேர்ந்து நடப்பார்கள். வயக்ஷௌன ரப்பஹும், அவர்களுடைய இரட்சகனை பயந்து நடப்பார்கள். வயகாஃபூன சூஅல் ஹிசாப், மறுமை நாளையிலே அல்லாஹ்வினால் நடத்தப்படவிருக்கின்ற அந்த விசாரணையின் கெடுதியை அவர்கள் பயப்படுவார்கள் என்று அந்த நல்ல மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். என்றால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், உலகத்தில் அல்லாஹ்வுடைய வேதம், நபிகளாருடைய போதனைகள், அதிலிருந்து அறிவுரை பெறுகிற அளவுக்கு சிந்தனை தெளிவுள்ளவர்கள் என்றால், அவர்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்வது, அல்லாஹ் எந்தெந்த உறவுகளை எல்லாம் சேர்ந்து நடக்க சொன்னானோ அந்த உறவுகளை சேர்ந்து நடப்பவர்கள் தான் என்கிற பாடத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடாமல், அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், சூரத்துல் பக்கராவுடைய 27வது வசனத்தில் மர்மையிலே நஷ்டவாளிகளாக போகக்கூடிய அந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாக்கி, அல்லாஹ்வோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் முறித்து விடுவார்கள். வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், அல்லாஹ் எந்த உறவுகளை எல்லாம் பேணச் சொன்னானோ, எந்த உறவுகளை எல்லாம் சேர்ந்து வாழச் சொன்னானோ அந்த உறவுகளை அவர்கள் துண்டித்து வாழ்வார்கள். வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த், இந்த பூமியிலே குழப்பம் விளைவிப்பார்கள். உலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள்தான் மர்மை நாளையில் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால், அன்பார்ந்தவர்களே, இரத்த உறவுகளை விரோதித்துவிட்டு, சொந்த பந்தங்களை பகைத்துவிட்டு மர்மை நாளையில் வெற்றி பெற முடியாது என்கிற எச்சரிக்கை செய்தியை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு அந்த உறவுகளை பேணக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், புகாரியிலே 1396வது இலக்க செய்தியை பாருங்கள். ஒரு மனிதர் நபிகளாரிடத்திலே வருகிறார். அக்பிர்னி பி அமலின் யுதுகிலுனியல் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதரே, என்னை சுவர்க்கத்தில் நுழைவிக்கின்ற
ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து சொன்னார்கள், தகுதியான ஒன்றை கேட்டுவிட்டாய், தகுதியான ஒன்றை கேட்டுவிட்டாய் என்று சொல்லிவிட்டு நீ அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கு, அவனுக்கு எதையும் இணை கற்பித்து விடாதே, நீ தொழுகையை நிலைநாட்டு, ஜக்காத் கொடுத்து வா. அடுத்ததாக சொன்னார்கள் வத்தஸ்ஸிலுர் ரஹீம் என்று சொன்னார்கள். நீ உலகத்தில் முஸ்லிமாக வாழ்ந்து மறுமையிலே சுவர்க்கம் நுழைய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் அவனை வணங்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழ வேண்டும், பொருளாதார கடமை ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? வத்தஸ்ஸிலுர் ரஹீம், இரத்த உறவு, சொந்த பந்தம், அந்த குடும்ப உறவை சேர்ந்து நடக்க வேண்டும் என்கிற அழகான ஒரு வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் சுவர்க்கம் நுழைவதில் ஆசை உள்ளவர்களாக இருந்தால் சொந்த பந்தங்களை பேண வேண்டும், இரத்த உறவுகளை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, உலக வாழ்க்கையிலே நானும் நீங்களும் பொருளாதாரத்தை தேடுகிறோம். எங்களுடைய வருமான வழிகள் அதிகரிக்க வேண்டும், எங்களுடைய பொருளாதாரம் செழிப்படைய வேண்டும், எங்களுடைய சொத்து செல்வம் வளர வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தந்த ஒரு விடயம் என்ன தெரியுமா? புகாரியிலே 2067வது செய்தியை பாருங்கள். மன் சர்ரஹு அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கி, யாரெல்லாம் அவருடைய வாழ்வாதாரம், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எதுவெல்லாம் அவசியமோ அதற்கு ரிஸ்க் என்று சொல்லப்படும். அது பொருளாதாரமாக இருக்கலாம், அது சொத்து செல்வமாக இருக்கலாம், காணி பூமியாக இருக்கலாம், வீடு வாசலாக இருக்கலாம், வாகன வசதிகளாக இருக்கலாம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவைப்படுகிற அனைத்தும் ரிஸ்கிலே வந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யார் அவருடைய ரிஸ்கிலே, அவருடைய வாழ்வாதாரத்திலே செழிப்பு கிடைக்க வேண்டும், விசாலம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவ் யுன்ஸஅலஹு ஃபீ அஸரி, யாரெல்லாம் அவருடைய வாழ்நாள் நீடிக்கப்பட வேண்டும், இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் ஃபல்யஸில் ரஹிமஹு, தன்னுடைய சொந்த உறவுகளை, இரத்த பந்தங்களை சேர்ந்து நடக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சூரத்துர் ரஅதுடைய 25, 26வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது, நான் ஏற்கனவே அந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். மறுமை நாளையில் நஷ்டப்படுகிற மனிதர்கள், அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகிற மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறானே எப்படி? அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகி, அல்லாஹ்வோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்து, அல்லாஹ் எந்த உறவுகளை எல்லாம் சேர்ந்து நடக்குமாறு சொன்னானோ அந்த உறவுகளை துண்டித்து நடந்து இந்த பூமியிலே குழப்பம் விளைவிக்கிறார்களே, உலாயிக லஹுமுல் லஅனது வலஹுமுஸ் ஸூஉத்தார், அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய சாபமும் இறங்கும், அவர்களுக்கு மறுமை நாளையில் கெட்ட இடமான நரகம்தான் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன? அல்லாஹு யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர், அல்லாஹ் தான் நாடுகிற மனிதர்களுக்கு வாழ்வாதாரத்திலே, ரிஸ்கிலே விசீரணத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் அவன் நாடுகிறவர்களுக்கு அளந்து கொடுப்பான், சுருக்கி கொடுப்பான். எதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? யாருடைய வாழ்வாதாரம் பெருக வேண்டும், ஆயுள் காலம் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் குடும்ப உறவை, சொந்த உறவை, இரத்த பந்தத்தை சேர்ந்து நடக்கட்டும் என்றார்கள். இங்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூரத்துர் ரஅதுடைய 26வது வசனத்தில், முன்னைய வசனத்தில் சொந்த உறவுகளை, இரத்த உறவுகளை துண்டித்து நடப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, மறுமையிலே அவர்கள் நரகம் நுழைவார்கள் என்ற எச்சரிக்கை செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ் நாடியவர்களுடைய வாழ்வாதாரத்தை விஸ்தீரணப்படுத்துகிறான் என்றால், அன்பாண்டவர்களே, குர்ஆனும் சுன்னாவும்
பொருளாதார செழிப்பை விரும்புகிற மனிதனுக்கு, வாழ்வாதாரம் செழிப்படைய வேண்டும், பரக்கத்தாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற மனிதனுக்கு சொன்ன அறிவுரை, சொந்த பந்தத்தை சேர்ந்து நடக்க வேண்டும், இரத்த உறவை கட்டி காக்க வேண்டும் என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, பொருளாதாரம் பெருக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த பொருளாதாரத்தை பெற்றோருக்கு கொடுக்காமல் அந்த பெற்றோரை வெறுத்து வாழுகிறோம் என்றால், எங்களுடைய சொத்து செல்வம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் எங்களுடைய பிள்ளை குட்டிகளோடு விரோதமாக குரோதமாக வாழுகிறோம் என்றால், இந்த உலகத்தில் வாழ்வாதாரம் பெருக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆனால் எங்களுடைய சித்தப்பாமார்கள் பெரியப்பாமார்களோடு முரண்பட்டு வாழுகிறோம், எங்களுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆனால் எங்களுடைய மாமாமார்கள் மாமிமார்களை கோபித்து வாழுகிறோம். சுருக்கம், இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும், இன்னும் சிறிது காலம் ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற நானும் நீங்களும் எங்களுடைய இரத்த உறவுகளை எல்லாம் பகைத்துவிட்டு, சொந்த பந்தங்களை எல்லாம் விரோதித்துவிட்டு உலகில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் அது எப்படி சாத்தியமானது என்பதை சிந்தித்து பார்த்து, இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியை, சந்தோஷத்தை, பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை, வருமானத்தில் அதிகரிக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஆசைப்படுபவர்களாக இருந்தால், இரத்த உறவை பேணுவதன் மூலம், சொந்த பந்தங்களை கட்டி காப்பதன் மூலம் இந்த உலகத்தில் நிம்மதி அடையலாம் என்கிற பாடத்தையும் இந்த நபிமொழியின் மூலம், குர்ஆன் வசனத்தின் மூலம் நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் இரத்த உறவின் பெருமதியை, சொந்த பந்தத்தின் பெருமதியை பேசுகின்ற பொழுது எங்கள் எல்லோரிடத்திலும் அல்லது அதிகமானவர்களிடத்தில் வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன? நாங்கள் எங்களுடைய உறவுகளை சேர்ந்து நடக்கிறோம், நாங்கள் எங்களுடைய சொந்த பந்தங்களை சேர்ந்து நடக்கிறோம், ஆனால் அவர்கள் எங்களை விரோதித்து நடக்கிறார்களே. நாங்கள் அவர்களுக்கு நல்லது செய்கிறோம், அவர்கள் எங்களை துண்டித்து நடக்கிறார்களே. நாங்கள் அவர்களோடு உறவு பேண விரும்புகிறோம், ஆனால் அவர்கள் எங்களை விட்டும் விலகி போகிறார்களே. அப்படிப்பட்ட உறவுகளோடும் நாங்கள் சேர்ந்து நடக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எங்களில் அதிகமானவர்களுக்கு வரக்கூடிய கேள்விதான். பாருங்கள், முஸ்லிமிலே 6689வது இலக்க செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னரஜுலன் கால யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து, அல்லாஹுவின் தூதரே, இன்னலி கராபத்தன் அசிலுஹும் வயக்தஊனனி, எனக்கு சொந்த பந்தத்தவர்கள் இருக்கிறார்கள், உறவுக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நான் சேர்ந்து நடக்கிறேன், அவர்களோ என்னை வெட்டி நடக்கிறார்கள். வஹுசினு இலைஹிம் வயுஸீஊன இலைய, நான் அவர்களுக்கு நல்லது செய்கிறேன், அவர்களோ எனக்கு தீங்குதான் செய்கிறார்கள். வஅஹ்லுமு அன்ஹும் வயஜஹலூன அலைய, நான் அவர்களை அறிவாளிகளாக நல்ல மனிதர்களாக காட்டுகிறேன், ஆனால் அவர்களோ என்னை மடையனாக ஆக்கி விடுகிறார்கள், மடையனாக கருதி விடுகிறார்கள். அந்த உறவுகளோடும் நான் சேர்ந்து நடக்க வேண்டுமா என்று கேட்ட பொழுது, பாருங்கள், அந்த நபித்தோழர் தான் அந்த உறவுகளோடு நல்ல முறையிலே தான் நடக்கிறேன், ஆனால் அந்த உறவுக்காரர்கள் எல்லா விதமான அநியாயங்களையும் எனக்கு செய்கிறார்கள், அவர்களோடு நான் சேர்ந்து நடக்க வேண்டுமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? லஇன் குல்த கமா குல்த, உன்னுடைய குடும்ப உறவுகள் உனக்கு துரோகம் இழைக்க நீ சேர்ந்து நடக்கிறாயா? உன்னுடைய குடும்ப உறவுகள் உன்னை துண்டித்து நடக்க நீ ஒட்டி நடக்கிறாயா? உன்னுடைய குடும்ப உறவுகள் உன்னை மடையனாக சித்தரிக்க நீ அவர்களை நல்ல உறவுகளாக காட்டுகிறாயா? அதில் நீ உண்மையாளனாக இருந்தால் ஃபகஅன்னமா துஸிஃபுஹுமுல் மல்ல, நீ அவர்களுக்கு சுடு சாம்பலை தொடச் செய்வாய் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சொல்வோம் முகத்திலே கரி பூசிக்கொள்வது என்று சொல்வோம். தன்னுடைய தப்பை தவறை தானாகவே உணர்ந்து கொள்கிற ஒரு நிலையை நீ உருவாக்குவாய் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய உறவுகள் எங்களை எதிர்த்தாலும் பகைத்தாலும் துரோகம் இழைத்தாலும் நாங்கள் அவர்களோடு உறவை பேண பேண
அவர்கள் ஒரு காலத்திலே எங்களுடைய பெருமதியை உணர்ந்து கொள்வார்கள். அல்லாஹ் அப்படி ஒரு நிலைமையை வைப்பான் என்பதைத்தான் உணர்த்துகிறார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய உறவுகள் எங்களை விலகி செல்லும் பொழுது நாங்கள் சேர்ந்து நடக்கிறோமா? எங்களுக்கு துரோகம் இழைக்கும் பொழுது நாங்கள் ஒட்டி நடக்கிறோமா? எந்த பெரிய பாக்கியம் கிடைக்கும் தெரியுமா? வலா யஸாலு மஅக மினல்லாஹி ஸஹீருன் அலைஹிம் மா தும்த அலா ஸாலிக. நீ அவர்களோடு உறவை பேணும் காலமெல்லாம் மலக்குமார்களில் ஒருவரை அல்லாஹ் உன்னோடு வைத்து விடுவான். அந்த மலக்கு உனக்கு உதவியாளராக இருப்பார், அந்த மலக்கு உனக்கு பாதுகாவலராக இருப்பார். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் எங்களுடைய குடும்ப உறவுகளோடு, சொந்த பந்தங்களோடு, இரத்த உறவுகளோடு நல்ல முறையில் நடக்கும் பொழுது அவர்கள் எங்களுக்கு என்னதான் தீங்கு செய்தாலும் அந்த தீங்கு பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு மலக்கை அல்லாஹ், ஒரு வானவரை அல்லாஹ் பாதுகாவலனாக ஏற்படுத்தி விடுவான் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. எனவே இரத்த உறவு, சொந்த பந்தத்தை சேர்ந்து நடப்பது சாதாரணமானதல்ல. ஆனால் எங்களில் அதிகமானவர்கள் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? என்னுடைய வீட்டுக்கு வந்தால் நான் அவர்களுடைய வீட்டுக்கு போவேன், அவர்கள் என்னை மதித்தால் நான் அவர்களை மதிப்பேன், எனக்கு அவர்கள் வலிமாவுக்கு சொன்னால் நான் அவர்களுக்கு வலிமாவுக்கு சொல்வேன், அவர்கள் என்னுடைய வீட்டில் மையத்துக்கு வந்தால் நான் அவர்களுடைய வீட்டு மையத்துக்கு போவேன். இப்படித்தானே நானும் நீங்களும் இருக்கிறோம். எங்களுக்கு நல்லது செய்தால் நாங்களும் நல்லது செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? புகாரிலே 5991 இலக்க ஹதீஸை பாருங்கள். லைஸல் வாஸிலு பில் முகாஃபி. பிரதியீட்டுக்காக சேர்ந்து நடப்பவன் உண்மையாக சேர்ந்து நடப்பவன் அல்ல. வலக்கின்னல் வாஸில் அல்லதி இதா குத்திஅத் ரஹிமுஹு வஸலஹா. என்ன சொன்னார்கள்? உண்மையாகவே சேர்ந்து நடப்பவன் யார் தெரியுமா? குடும்ப உறவுகளெல்லாம் அவனை துண்டித்து நடந்தாலும் அவன் சேர்ந்து நடப்பான். குடும்ப உறவுகளெல்லாம் துரோகம் இழைத்தாலும் அவன் நல்லது செய்வான். இவன்தான் உண்மையாக சேர்ந்து நடப்பவன் என்றார்கள். எனவே உண்மையான இரத்த உறவை பேணக்கூடியவன் இஸ்லாத்தின் பார்வையில் எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய வீட்டுக்கு வந்தால் நான் உங்களுடைய வீட்டுக்கு வருவேன் என்றல்ல, நீங்கள் வந்தோ வரவில்லையோ நான் உங்களுடைய வீட்டுக்கு வருவேன். நீங்கள் கோபித்தோ கோபிக்காமல் இருந்தாலோ நான் உங்களோடு நல்ல முறையிலே நடப்பேன். நீங்கள் எனக்கு உதவி செய்தாலோ உதவி செய்யாவிட்டாலோ, எனக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் நான் உதவி செய்வேன். நீங்கள் எனக்கு வலிமாவுக்கு சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, நான் உங்களுக்கு வலிமாவுக்கு சொல்வேன். நீங்கள் எங்களுடைய ஜனாசாவுக்கு வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, நான் ஜனாசா கடமைக்கு வருவேன். இப்படி பிரதியீட்டை எதிர்பார்க்காமல் இரத்த உறவை சேர்ந்து நடப்பவன், குடும்ப உறவை பேணுபவன் தான் உண்மையாக சேர்ந்து நடப்பவன், உண்மையாக ஒட்டி நடப்பவன் என்கிற அழகான வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் சொன்ன பிரகாரம் இரத்த உறவை, சொந்த பந்தங்களை சேர்ந்து நடப்போம். அவர்கள் எங்களோடு பேசுவதில்லை, அவர்கள் எங்களோடு கணக்கெடுப்பதில்லை, அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதில்லை என்றெல்லாம் காரணம் சொல்லாமல், அவர்களை பார்க்காமல் நாங்கள் இரத்த உறவை பேணுவோம், நாங்கள் சொந்த பந்தத்தை கண்ணியப்படுத்துவோம். இதனூடாக உலகத்திலும் நல்லவர்களாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். இல்லை என்றால் இரத்த உறவு, சொந்த பந்தத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யவில்லை என்றால் மறுமையிலே மனிதன் எப்படி கேவலப்படுவான் என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளையிலே நரகத்துக்கு மேலால் ஒரு பாலம் போடப்படும். பாலம் போடப்பட்ட பிறகு 2 விடயங்கள் அந்த பாலத்தை நோக்கி அனுப்பி வைக்கப்படும். ஒன்று என்ன தெரியுமா? அமானிதம் என்று சொல்லப்படுகிற அந்த பொறுப்புணர்வு. ஒரு பொறுப்பை சுமந்து விட்டால் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த அமானத், அதையும் வர்ரஹீம், சொந்த பந்தம், இரத்த உறவு என்பதையும் அல்லாஹ் அந்த இடத்துக்கு அனுப்பி வைப்பானாம். அந்த இரண்டும் அந்த நரகத்துக்கு மேலால் போடப்பட்ட அந்த பாலத்துக்கு 2 பக்கத்திலும் இருக்குமா. அந்த பாலத்தை கடக்கின்ற ஒவ்வொருவரும் சொந்த பந்தத்தையும் பார்க்க வேண்டும், உலகத்தில் தான் சுமந்த பொறுப்புகளையும் பார்க்க வேண்டும்.
அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லிவிட்டு தான் சொன்னார்கள், சில மனிதர்கள் மின்னல் வேகத்திலும், சில மனிதர்கள் கண் சிமிட்டுகிற வேகத்திலும், சில மனிதர்கள் காற்றின் வேகத்திலும், சில மனிதர்கள் பறவை பறக்கின்ற வேகத்திலும், சில மனிதர்கள் வாகனங்கள் போகிற வேகத்திலும் பாலத்தை கடப்பார்கள். அந்த பாலத்துக்கு இரும்பு கொக்கிகள் இருக்கும். போகிற அந்த மனிதர்களை எல்லாம் இழுத்து இழுத்து அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப நரகத்தில் போடும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே அமானித மோசடி செய்துவிட்டு பொறுப்புகளை பாழ்படுத்திவிட்டு அந்த பாலத்தை கடக்க முயற்சி செய்தால் முடியுமா? உலகத்தில் வாழும் பொழுது சொந்தக்காரர்களை எதிர்த்துவிட்டு, இரத்த உறவுகளை பகைத்துவிட்டு, சொந்த பந்தங்களை விரோதித்து குரோதித்து வாழ்ந்துவிட்டு அந்த பாலத்தை கடக்க முடியுமா? அந்த ரஹீம் பக்கத்தில் இருக்கும் அல்லவா? சொந்த பந்தம் என்பது அந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கும் அல்லவா? அதை பார்த்து கொண்டு அந்த பாலத்தை கடக்கலாமா? எனவே அன்பாண்டவர்களே, நரகத்துக்கு மேலால் போடப்படுகின்ற அந்த பாலத்தை கடந்து நேரடியாக சுவர்க்கத்துக்குரிய மனிதர்களாக மாற வேண்டுமாக இருந்தால், இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழும் பொழுது இரத்த உறவுகளை, சொந்த பந்தங்களை பேணி வாழ்வதன் மூலம்தான் நரகத்துக்கு மேலால் இருக்கின்ற அந்த பாலத்தை கடக்கின்ற அந்த நிலையிலே நானும் நீங்களும் மறுமையை சந்திக்கலாம் என்பதை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கிற நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் எங்களுக்கென்று உறவுகளை, சொந்த பந்தங்களை, இரத்த உறவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் விளங்கி அதை சரியாக செய்வதன் மூலம், அந்த உறவை பேணுவதன் மூலம், அந்த சொந்த பந்தத்தை கட்டி காப்பதன் மூலம்தான் மறுமையில் வெற்றி பெறலாம் என்கிற பாடத்தை பெற்றுக்கொள்வதோடு உலகத்தில் நிம்மதியாக வாழலாம் என்கிற அந்த அறிவுரையை பெற்றுக்கொண்டு சொந்த பந்தம், இரத்த உறவை பேணி வாழுகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.